வணக்கம். ஜிடி நாயுடு அஹ், என்ற ஜிடிஎன் படத்தை நேற்று பார்த்தேன். மாதவன் வந்து ஜிடி நாயுடுவா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் இந்த இந்தியாவுடைய எடிசன் அப்படியெல்லாம் புகழப்படக்கூடிய கோபால்சாமி துரைசாமி நாயுடு அவர்களுடைய பயோபிக் இந்த படம். ஸோ இந்த படத்தில் எனக்கு என்னுடைய பார்வைகளை நான் இங்கே வந்து பகிரலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக இங்கே ஜிடி நாயுடுக்கு ஒரு முதல் மனைவி இருந்ததாகவும் அவருக்கு குழந்தை ஒரு பெண் குழந்தை இருந்ததாகவும் அந்த படத்துல காட்டுறாங்க. ஆனா நான் இது வரைக்கும் தேடி பார்த்ததுல கூகுள்ல தேடி பார்த்தேன், எல்லாம் நான் பல வெப்சைட்டுகள்ல தேடி பார்த்தேன். ஜிடி நாயுடுக்கு அப்படி ஒரு மனைவி இருந்ததாக எதுலையுமே ரெக்கார்டு இல்லை. இவங்க எங்கிருந்து இதை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவருக்கு வந்து அவர் வந்து இரண்டாவது மனைவியாக ரங்கநாயகி என்றவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து முதல் மனைவி சொல்லக்கூடிய காரணம் வந்து, நீங்க வந்து நிறைய சாதிக்கணும், அதுக்கு வந்து அதுக்கேற்ற பொண்ணு தான் உங்களுக்கு வேணும், நான் சரி வர மாட்டேன் அப்படின்னு அவங்க பிரிஞ்சு போற மாதிரியும், அதுக்காக இன்னொரு பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதுவா இருக்கு. இது ஜிடி நாயுடு மேல இருக்கக்கூடிய ஒரு நல் மதிப்பை கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இது எப்படி வந்து இதுன்னு தெரியல. ஏன்னா அவருடைய நான் சரித்திரங்களை நான் புரட்டி பார்க்கும்போது வெப்சைட் மூலமா தான் நான் பார்த்தேன். அப்படி ஒரு முதல் மனைவி இருந்தது, பெண் குழந்தை இருந்ததுன்றதுக்கான ஆதாரங்கள் எனக்கு கிடைக்கல. இவங்க எதை ஆதாரம் வச்சு இவங்க எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு அவருடைய ஆசச் அப்படியே அது வந்து காட்டுறேன் அப்படின்னா பரவாயில்ல. ஜிடி நாயுடுவோடைய புகழையும் பரப்பணுன்ற போது இது வந்து ஜிடி நாயுடு அவர்களுக்கு ஒரு களங்கமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு மனைவியை வந்து ஒரு சர்ப்ப காரணத்துக்காக முதல் மனைவியை விட்டுட்டு இரண்டாம் மனைவியை கல்யாணம் பண்றது, அப்படி அதுக்கு முதல் மனைவியே வந்து சம்மதம் தெரிவிக்காதுன்றதெல்லாம் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு அபத்தமான காட்சியாக தான் அது இருந்துச்சு. மற்றபடி ஜிடி நாயுடு அவர்களுடைய கண்டுபிடிப்புகள், ஆட்டோமேட்டிக் ரேசர் பிளேட், ஷேவிங் ரேசர், அப்புறம் அவருடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அவருக்கு இருந்த மிகப்பெரிய ஆர்வம், எப்படி மூன்றாம் வகுப்பு மட்டும் படித்தவர் அதுக்கப்புறம் தன்னோட சுய முயற்சியால மெக்கானிசம்லாம் கத்துக்கிட்டாரு. இங்கிலீஷ் எப்படி கத்துக்கினாரு, எப்படி அவர் ஆங்கிலேயர் ஸ்டேன்ஸ் என்பவர் எப்படி அவருக்கு உதவி பண்ணாரு, இதெல்லாம் வந்து நல்லா காட்டியிருக்காங்க. ஒரு சில காட்சிகள் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய காட்சிகளாகவும் இருந்தது. ஈடு நாயுடு வந்து ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட வந்து எங்க நாட்டை வந்து ஆள்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்ததுன்ற மாதிரி ஒரு சில வசனங்கள்லாம் வரும். அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடியதா இருந்தது. அப்புறம் வந்து அந்த டாக்ஸ் கலெக்டர் கிட்ட அவர்கிட்ட போராடுற அந்த காட்சிகள், அதுலேருந்து வெளியே வர வெற்றி பெறுகிற காட்சிகள் அதெல்லாம் வந்து சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. அவருடைய உற்ற தோழனா ஒரு சப்போர்ட்டரா வந்து அஹ், சத்யராஜை காட்டுறாங்க. ராமசாமி பிள்ளை நினைக்கிறேன், ராமசாமி பிள்ளைன்ற கேரக்டர். அது வந்து அதாவது எல்லாத்தையும் ஒரு கிளம்சியா டக்குன்னு ஒரு எல்லாத்தையும் காட்டணுன்றதுக்காக இது காட்டப்பட்டிருக்கு. அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரே இதில் டக்குன்னு காட்டிடணும், எல்லா கண்டுபிடிப்புகளும் காட்டிடணும் அப்படின்னு. ஜிடி நாயுடு அவர்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது, அது ஏதோ பொறாம, தொழில் போட்டி, தொழில் பொறாம அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து சரியா வரி கட்டலை, அப்படின்னு சொல்லி பழி போட்டு பெனால்ட்டி எல்லாம் கட்ட சொல்றாங்க. அதை அவர் கட்டலை. கரெக்டாக அவர்கிட்ட கரெக்டான வரி கட்டணுக்கான ஆதாரம்லாம் இருக்குது அப்படின்ற அந்த படத்துல வந்து முன்வைக்கிறாங்க.
இதுல வந்து மிக சிறப்பாக நான் இதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பத்தி அதோடைய அடிப்படையை பத்தி அடிப்படைன்னா அது எப்படி தேவைன்றதை பத்தி அதுல ஒரு ஆர்வமுள்ள ஒரு மனுஷனை பத்தி நான் பார்த்ததுல எனக்கு ஒரு சந்தோஷம். இங்க வந்து ஏன்னா இப்போல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பத்தி மேல ஒரு மட்டமான ஒரு எண்ணம் தான் இருக்கு, வேலை கிடைக்காது அப்படின்ற போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து எல்லா கண்டுபிடிகளுக்கும் ஆதாரம்ன்ற மாதிரியான ஒரு ஒரு இது ஒன்று கருத்தை வந்து இந்த படம் நிச்சயமாக உறுதிப்படுத்தும். மேலும் இந்த படத்தை பத்தி நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த படத்துல மாதவன் சிறப்பாக நடிச்சிருக்காரு. மாதவன் ஏற்கனவே வந்து ராக்கெட்ரின்ற படத்துல நம்பி நாராயணனா நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காருன்றதை விட வாழ்ந்திருக்காரு. துரந்தர் படத்துல அஜித் தோவலாகவும் வாழ்ந்திருக்காரு. இதுல வந்து அவர் மேபி நம்பி நாராயணன், அஜித் தோவல்லாம் லைவ் எக்ஸாம்பிள் லைவா இருக்காங்க. அதை அவர் கரெக்டா அப்படியே இமிட்டேட் பண்ணி வாழ்ந்திருக்காரு. இங்க ஜிடி நாயுடுன்றவர் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி வந்து பேசினாரு, என்ன மாதிரியான அது மாதிரி பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. அதனால ஜிடி நாயுடுவை முடிஞ்ச வரைக்கும் இமிட்டேட் பண்ணணுன்ற முயற்சி மாதவன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சிறப்பான கேரக்டர் என்ன ரொம்பவும் கவர்ந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் கலெக்டர் ரோல்ல வரக்கூடிய ஜெயராம் வந்து மிக அற்புதமாக அந்த டாக்ஸ் கலெக்டர் அந்த கதாபாத்திரமாவே அவர் வந்து வாழ்ந்திருக்கார். அதை நம்ம வந்து நிச்சயமாக பாராட்டணும். அவருடைய நடிப்பு அபாரமாக இருக்குது. நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஜெயராம் அவர்கள் அந்த டாக்ஸ் கலெக்டராகவே வாழ்ந்திருக்கார். அவருடைய அந்த முக பாவனைகள், அந்த உணர்ச்சிகள் மிக அவர் நடிப்பை நான் ரொம்ப நுணுக்கமாக ஒரு அந்த காலத்து பிரிட்டிஷ் ஆட்சியாளரோட நேர்மை தவறாத சட்டத்துக்கு உட்பட்டு பேப்பர்கள் என்ன இருக்குதோ அதை மட்டுமே பார்க்கக்கூடிய கண்மூடித்தனமாக அது சட்டங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நேர்மையான அதிகாரியா அவர் நடிச்சிருக்காரு. அவர் எப்படி வந்து இந்த சூழ்ச்சியில வந்து மாட்டிக்கிறாரு, ஒரு பகடக்கையா மாட்டிக்கிறாரு அப்படின்றது மிக அற்புதமா காட்டியிருக்காங்க. அவர் மிக திறம்பட அவர் நடிச்சிருக்காரு. அது நான் அவர் நடிப்பை வந்து ரொம்பவும் ரசிச்சு பார்த்தேன் நான். இன்னும் மாதவனெல்லாம் விட மிக சிறந்த நடிப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெயராம் அவர்களுடைய நடிப்பு தான். இதுல வந்து ஈவே ராமசாமியை காட்டுறாங்க. எனக்கு தெரியல, ஈவே ராமசாமிக்கு அவருடைய அவருடைய மகன் கோபால், அதாவது ஜிடி நாயுடைய மகன் கோபால் அவர்களுடைய பேட்டியை நான் இப்ப சமீபத்துல பார்த்தேன். அவர் ஜிடி நாயுடுக்கு அனைத்து அரசியல்வாதிகள் கூட நான் நட்பு இருந்தது. அவர் யாரையும் பகைச்சிக்கல. அது மாதிரிதான் ஈவே ராமசாமியும் அவர் வந்து பகைச்சிக்கல. அவங்க கூட அவர் வந்து பல விஷயங்கள்ல ஆனா கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னு அவர் மகன் கோபால் சொல்றாரு. ஈவே ராமசாமி இந்த படத்துல இன்னும் ஈவே ராமசாமி தான் அவருக்கு ஏதோ மாரல் சப்போர்ட்டா இருந்த மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவருடைய பேட்டியில அவருடைய மகனுடைய பேட்டியில பார்க்கும்போது அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு நண்பர், அவ்வளவுதான். எல்லா அரசியல்வாதிக்கும் செய்யற மாதிரி அவருக்கும் செஞ்சிருக்காரு ஜிடி நாயுடு. இன்னொன்னு சொல்ல போனா அது கேஸ்ட் கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ரெண்டு பேருமே வந்து ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்றதுனால அந்த நட்பு இன்னும் ஆழமாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இதுக்கு என்னன்னா, ஆஹ், பல விஷயங்கள்ல வந்து முரண்பட்டு இருக்கார். ஈவே ரா கூட முரண்பட்டதாக ஜிடி நாயுடு மகன் சொல்றாரு. அதாவது தனி நாடு வேணும் அப்படின்னு ஈவே ரா சொன்ன போது இல்ல, இந்தியா ஒன்னாதான் இருக்கணும், இந்தியா ஒரே நாடா இருக்கணும் அப்படின்னு ஜிடி நாயுடு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிராமணர்களை ஒழிக்கணும் அப்படின்னு ஈவேரா சொன்ன போது உங்களுடைய ஆடிட்டரே ஒரு பிராமின் தானே அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காரு ஜிடி நாயுடு. ஸோ அதனால அவரோட கருத்தோட ஒற்று போகலன்றது அவருடைய மகனுடைய பேட்டியில இருந்து தெரியுது. அவர்கள் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம். பல அரசியல்வாதிக்கு மாதிரி இவரும் ஒரு அரசியல்வாதி நட்பாகவும் ஜாதி அடிப்படையிலும் ஒரு நட்பாக பழகி இருக்கலாம். படத்துல காட்டுற மாதிரி அவர் தான் எல்லாமே
அவருக்கு வந்து மாரல் சப்போர்ட்டா இருந்தாரு அப்படின்றது கிடையாது. இன்னொன்னா ஈவேரா சொன்னாரு, வெள்ளைக்காரன் வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னா நம்மளால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு ஈவேரா சொல்லியிருக்காரு. ஜீடு நாயுடு மாதிரியான ஒரு விஞ்ஞானி கூட இருந்தும் பழகியும் கண்முன்னே ஒரு இந்தியன், அதுக்கும் தமிழன், இவ்வளோ பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணி கண்டுபிடிப்புகளை பண்ணி எலக்ட்ரிக்கல் மோட்டார் கொண்டு வந்தது, அந்த ஆட்டோமேட்டிக் ரேசரை கொண்டு வந்தது, கார்களை தயாரிக்கிறதுக்கான அந்த புரோட்டோடைப்புகள்லாம் செஞ்சது, இவ்வளோ கண்டுபிடிப்புகளும் செஞ்ச பிறகும் கூட இருந்து பார்த்த பிறகும் வி ராமசாமி அவரால் எப்படி வந்து இந்தியானால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடிஞ்சுதுன்றது தான் ஆச்சரியமான விஷயம். இப்ப வேணும்னே இந்தியர்களை மட்டம் தட்டணும் அப்படின்றதுக்கான ஒரு எண்ணம் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இதுல வந்து ஜிடி நாயுடு அவர்கள் பென்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி கோயம்புத்தூர்ல கார் கம்பெனி உருவாக்கணும் முயற்சி பண்ணதாகவும் அது வந்து கைகூடாம போயிடுச்சு அப்படி மட்டும் இந்திய அரசியல்வாதிகளால தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அஹ் அப்படி இருந்தா அது ரொம்ப சோகமான விஷயம். ஏன்னா அப்படி இருந்தா நம்ம சென்னை பதிலாக கோயம்புத்தூர் வந்து கார்களின் தலைநகரமாக இருந்திருக்கும். இந்தியாவின் கார்களின் தலைநகரமாக முதல் கார் தொழிற்சாலையும் இங்க வந்திருக்கும். அந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை நம்ம இழந்துட்டோம் தான் நம்ம சொல்ல முடியும். மொத்தத்துல இந்த அவர் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அவர் கடைசியா வந்து சொல்லுவாரு, அவரோட கண்டுபிடிப்புகள்லாம் தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து நடிகைகளோட போட்டோ பனியன்ல போட்டுன்னு உட்காந்துருக்கும் போது பார்த்து சொல்லுவாரு, நான் ஜப்பானுக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன், அங்கெல்லாம் இளைஞர்கள் வந்து பிசிக்ஸ் ஃபார்முலா கெமிஸ்ட்ரி ஃபார்முலாவெல்லாம் போட்டுன்னு இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப கொண்டாடுறாங்க. ஆனா இங்க பாருங்க நம்ம கூத்தாடிகளை கொண்டாடிக்கின்னு இருக்கிறோம். உங்களை நம்பி நான் இந்த ஆராய்ச்சியில இறங்கி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செஞ்சேன் பார்த்தீங்களான்ற மாதிரி வருத்தப்பட்டு சொல்லுவார். அது இன்னும் மாறல. இன்னும் ஜென்சிக்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் தான் முக்கியம், இன்ஸ்டாகிராம்ல வர்றது தான் உண்மை, இன்னும் இப்ப நடிகர்கள் பின்னாடி ஓடுறாங்க, நடிகர்களுக்கு ஓட்டளிக்கிறாங்க, அவனை ஜெயிக்க வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து அஹ், முட்டாள்தனமான சித்தாந்தங்களுக்கு அடிமை ஆயிடுறாங்க, இன்னொரு பக்கம் நடிகர்களுக்கு அடிமை ஆயிடுறாங்க. யாரும் வந்து இது நாடு, இந்திய நாடு, இதுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, இந்த நாட்டுக்காக நம்ம வந்து சிந்திக்கிறது எண்ணமே கிடையாது. ஸோ ஜிடி நாயுடு இந்த படத்தை இளைஞர்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். குடும்பஸ்தன் கொண்டு உங்க குழந்தைகளோட போய் பாருங்க. உங்க குடும்பத்துல இருந்து இன்னொரு ஜிடி நாயுடு மாதிரியான ஒரு விஞ்ஞானி உருவானா மிகவும் சந்தோஷம், நாட்டுக்கும் நல்லது. ஜெய்ஹிந்த்.